இதான் வந்து அப்போ ரெசிபி. அதுக்கு நான் வந்து 2 சுண்டு பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை பச்சை அரிசிலையும் செய்யலாம். அரிசி 2-3 தரம் வடிவாக கழுவிட்டு அதை ஊற வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அந்த ஊற வச்ச தண்ணியில் தான் இப்போ அரிசியை வந்து அரைச்செடுக்க போகிறோம். ஒரு 6 மணித்தியால் நான் ஊற வச்சேன்னா ஊற வச்ச பிறகு அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இதில் வந்து அந்த அரைச்சி வச்ச கலவையில் கொஞ்சத்தை எடுத்துட்டு ஊற வச்ச தண்ணியும் போட்டு இப்போ அப்போ கஞ்சி காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அதை காய்ச்சி கொண்டு இருக்கேன். நல்லா களிப்பதத்தில் வரும். களிப்பதத்தில் வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதை ஆறி வந்தா பிறகு அரைச்சி வச்ச அந்த அரிசி கலவைக்குள்ள போடணும். போட்டு நல்லா கலந்துட்டு அதோட வந்து ஒரு கொஞ்சம் ஈஸ்ட் வந்து கரைச்சி விட்டுட்டு கையால் வந்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணித்தியால நான் புளிக்க வச்சேன். ஒரு கவர் ஒன்று போட்டு மூடிட்டு மேலே மூடி வச்சேன். நான் இப்போ நாங்கள் 8 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்து பார்க்க அந்த மேலே புள்ளியாக வந்திருக்கும். அப்போ நல்லா புளிச்சிட்டேன் அர்த்தம். இது வந்து கேஸ் அடுப்பில் சுட்டோம்னு சொன்னால் தான் நல்ல வடிவான ஷேப்பாக வரும். வீட்டை வந்து கேஸ் முடிஞ்சது. நான் வந்து நார்மலாக அடுப்பில் தான் சுட்டு எடுத்தேன். நான் இதை வந்து சட்டியில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு மூடி போட்டு அப்படியே சுட்டு எடுக்கணும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தீங்க. அப்போ ரெசிபி போடுங்கொண்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. எல்லாரும் மன்னிச்சுக்கொள்ளுங்க, எனக்கு போட இல்லாமல் போட்டுது. இன்றைக்கு உங்களுக்காக தான் நான் போட்டேன். இந்த ரெசிபி பார்த்து செய்துட்டு எனக்கு அப்போ ரெசிபி கேட்டவங்க எல்லாரும் ஒரு மெசேஜ் போடுங்க. என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியாதானே நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்களோ இல்லையோண்டு கட்டாயமாக எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ செய்து போட்டிருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாரையும்.